ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் யூனிட் 1 சோஷியல் தாங்க. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், அதாவது யூரோப்பியன்ஸ் எப்படி நம்மளோட இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க, வாட் இஸ் த ஹிஸ்ட்ரி, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் மூவ் ஆன் டு திஸ் லெசன், நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தென் சமச்சீர் கல்வியோட புக்ஸ் 6th to 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சயின்ஸ், சோஷியல் அண்ட் இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான எல்லா டைப்ஸ் ஆஃப் வீடியோஸுமே நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ யூ கேன் செக் இட் அவுட் அவர் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் இட். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். பிஃபோர் மூவிங் ஆன் டு தட் லெசன், we can know what is history, how we got these kind of sources, எப்படி நமக்கு இந்த இதெல்லாம் தெரிஞ்சிச்சு, how these people entered into our India, then what all things happened, இந்த மாதிரியான விஷயம்லாம் நமக்கு எப்படி தெரிய ஆரம்பிச்சிச்சுன்றதை பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன். Many of the foreign travelers, traders, missionaries and civil servants who came to India in 18th and 19th centuries have left account of their experience and their impression of various parts of the country. To know the event of modern period, we have abundant sources at the international, national and regional level. So here what they are saying is that those people who had came out from வெளியிலேருந்து வந்த ஃபாரின் ட்ராவலர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், ட்ரேடர்ஸ்னால் என்ன, அவங்க வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த எக்கனாமிக் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து அங்கேருந்து இங்கே வந்து நம்மளை விசிட் வந்தவங்க தான் ஃபாரின் ட்ராவலர்ஸ். மிஷினரிஸ் அண்ட் சிவில் சர்வன்ட்ஸ், அங்கேருந்து இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ரிலீஜியனை ஸ்ப்ரெட் பண்ண வந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து அங்கேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ண வந்த கவர்மெண்ட் சர்வன்ஸாக இருந்தாலும் சரி, ஹூம் எவர் பேபி இந்த இந்த 18th and 19th சென்ச்சுரிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட வந்து இங்கே லெஃப்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி, நம்மளோட ஹோல் கண்ட்ரிக்குள்ளேயே எல்லா இடத்துலையுமே வந்து அவங்களோட இம்ப்ரெஷன், அதாவது அவங்களோட லெவல் ஆஃப் திங் வந்து இங்கே ரீச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே நம்மளோட மாடர்ன் இந்தியாவில் நிறைய சோர்சஸ் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மள்கிட்ட நிறைய சோர்சஸ் இருக்குது. ரைட் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து நேஷ்னல் லெவல்லேருந்து ரீஜனல் லெவல் வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லா சோர்சஸுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. த சோர்சஸ், அப்படி சோர்சஸ் இருக்குன்னா சோர்சஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா, ஹவ் வி காட் இட் தான். த சோர்சஸ் ஃபார் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா ஹெல்ப் அஸ் டு நோ த பொலிட்டிக்கல், social, economic and cultural developments in the country. ஸோ இது மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அந்த சோர்சஸ் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை, மாடர்ன் இந்தியா வந்து ஹவு இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு நோ த பொலிட்டிக்கல் லெவல், அவங்களோட பொலிட்டிக்கல், அவங்க பண்ண அதிகாரம், ப்ளஸ் அவங்களோட சோஷியல் எக்கனாமிக் க்ரோத், அவங்களோட வளர்ச்சி, தென் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட், ஹவு தேவர் டெவலப்டு தெம்செல்ஸ், இது மாதிரி எல்லா விஷயத்தையுமே we can get from this sources. Okay, then next, and from the very beginning the Portuguese, the Dutch, French, the Danish and the English recorded their official transaction in India on state paper. ஸோ நம்மளோட கண்ட்ரி இந்தியாவுக்கும் போர்ச்சுகீஸ்க்கு, டச்சுக்கு, ஃப்ரெஞ்சுக்கு, டேனிஷ்க்கு, இங்கிலீஷ்க்கு, இவங்கள்ட்ட எல்லார்ட்டையுமே வந்து நிறைய டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கான பேப்பர் எவிடன்ஸ் அவங்கள்ட்ட கிடச்சிருந்துச்சு. ஓகேவா? ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தட் பேப்பர் எவிடன்ஸ் தே கேம் டு நோ தே ஹேட் அண்ட் transaction between these countries with India அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. These places Portuguese, Dutch, French, Danish and English. Okay, ஸோ இவங்கள்ட்ட வந்து we got that thing ஸ்டேட் பேப்பர் மூலயமா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. வெல் ப்ரிசர்வ்ட் ரெக்கார்ட்ஸ் ஆர் வெரி வேல்யூபிள் டு நோ அபவுட் தேர் ரிலேஷன் இன் இந்தியா. ஸோ நிறைய ரிட்டனாக இருக்கிற பேப்பர்ஸை வந்து அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா சேவ் பண்ணி வச்சாங்க. அந்த சேவ் பண்ணி வச்சதை ப்ரிசர்வ் பண்ணி வச்ச அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே தி கேம் டு ஷோ அஸ் ரிலேஷன்ஸ் இன் இந்தியா, எவ்வளோ ரெண்டு பேருக்குள்ளே இன்டர்மீடியேட் கனெக்ஷன் இருந்துச்சுன்றதை வந்து இட் ஷோஸ் அஸ். ஓகே, த ஆர்ச்சிவ்ஸ் அட் லெஸ்பான், கோவா, பாண்டிச்சேரி அண்ட் மெட்ராஸ் வேர் லிட்ரலி storehouse of precious historical informations. All these sources must, however, be critically evaluated before they are used for historical writing. அதை வந்து ஒரு எழுத்துப்பூர்வமாக நம்மளோட ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறையா அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to
எவாலுவேட்டட், அது நல்லா நம்ம அனலைஸ் பண்ணணும், இது உண்மையா பொய்யா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான எவிடன்ஸ் எங்கே கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சிவ்ஸ் அப்படின்னா என்னென்னா ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸை வந்து பத்திரப்படுத்தி வைக்கிற இடம் தான் வந்து ஆர்ச்சிவ்ஸ். ஸோ இந்த மாதிரியான இடத்துலேருந்து கிடைச்சதை வந்து அனலைஸ் பண்ணி அவங்க வந்து ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, தென் கைண்ட்ஸ் ஆஃப் சோர்சஸ் எந்த மாதிரியான சோர்சஸ்லாம் நமக்கு கிடைச்சிச்சு இதுவும் அப்படின்னா, we can write history with the help of sources like written sources and material sources. ஒரு மெட்டீரியலாவோ இல்லை வந்து ஒரு எழுத்துப்பூர்வமாக இருந்த சோர்சஸோ அவங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ ரிட்டன் சோர்சஸில் பார்த்தோம் அப்படின்னா, ஆஃப்டர் த பிரிண்டிங் ப்ரெஸ் நியூமரஸ் புக்ஸ் வேர் பப்ளிஷ்டு. பிரிண்டிங் ப்ளஸ் வந்து உருவானதுக்கு அப்புறம், அதாவது அதை இன்வென்ட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய புக்கை பப்ளிஷ் பண்ணாங்க டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில். ஸோ அப்போ பீப்புளுக்கு வந்து நாலேஜ் அக்வயர் பண்ணாங்க, அதாவது கேதர் பண்ணாங்க, அவங்களுக்கு நிறைய நாலேஜை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது மூலயமா அவங்க வந்து ஈஸியாக ஆர்ட்டில், லிட்ரேச்சரில், ஹிஸ்ட்ரியில், சயின்ஸில் இதில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்களோட நாலேஜை எக்ஸ்போஸ் பண்ணாங்க. The European came to know about the immense wealth of India from the account of Marco Polo and similar sources. Ananda Rangam is named to conjure within annals of Tamil history. So he is the personality he was a dub bash. Dub bash is nothing but translator. ஓகேவா, அவர் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர். யார்? ஆனந்த ரங்கம். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, பாண்டிச்சேரிக்கு ஃப்ரெஞ்ச் ட்ரேடுக்கு வர்றவங்கள அசிஸ்ட் பண்ணுறவராக இருந்தார். ஓகேவா, ஸோ ஹீ ரெக்கார்டட் ஈவெண்ட்ஸ் தட் டுக் பிளேசஸ் இன் ஃப்ரெஞ்ச் இந்தியா. ஸோ ஃப்ரெஞ்சுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் நடந்த இந்த ஃப்ரெஞ்ச் இந்தியனோட ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணவர் இந்த ஆனந்த ரங்கம். ஸோ அவரோட டைரியில் 1736லேருந்து 1760க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா டெய்லி ஈவெண்ட்ஸை வந்து அவர் எழுதி வச்சுருந்தார். இது வந்து ஒரு ரிட்டன் சோர்ஸாக நமக்கு கிடைச்சது. ஓகேவா, விச் ஆர் த ஒன்லி ரிட்டன் செக்யூலர் ரெக்கார்ட் அவைலபிள் டியூரிங் திஸ் பீரியட். நம்ம பாதுகாக்கப்பட்ட ஒரு ரெக்கார்டாக நமக்கு கிடைச்சது இது ஒன்று தான். ஹிஸ் டைரி ரிவீல்ஸ் ஹிஸ் ப்ரொஃபவுண்ட் கெப்பாசிட்டி ஃபார் பொலிட்டிக்கல் ஜட்ஜ்மெண்ட். அந்த டைரி மூலயமா ஒரு பொலிட்டிக்கல் ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, ஒரு அதிகாரத்தில் அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அண்ட் இட் இஸ் மோஸ்ட் வேல்யூபிள் சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. அந்த கிடைச்ச அந்த டைரி பார்த்தோன்னா ரொம்ப வேல்யூபிள் சோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மதிப்பத்தக்க மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. ரிட்டன் சோர்சஸ் இன்க்ளூட்ஸ் லிட்ரேச்சர். ரிட்டன் சோர்சஸில் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் பற்றி, ட்ராவல் அக்கௌண்ட்ஸ் பற்றி, டைரிஸு, தென் ஆட்டோபயோகிராஃபிஸ், பேம்ப்ளெட்ஸ், கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், மேன்யூஸ்கிரிப்ட், இது எல்லாமே அடங்கும். அப்போ ரிட்டன் டாக்குமெண்ட் அப்படின்னா லிட்ரேச்சர், ட்ராவல் அக்கௌண்ட்டு, டைரிஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ், பேம்ப்ளெட், கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டு, மேன்யூஸ்கிரிப்ட்னா கையால் எழுதுறது தான். கவர்மெண்ட் டாக்குமெண்ட்னா அவங்க வந்து பாதுகாத்து வைக்கிற சில டாக்குமெண்ட்ஸு. பேம்ப்ளெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டீஸ் மாதிரி கொடுக்குறாங்கல்ல, அதான் பேம்ப்ளெட்ஸ். ஸோ லிட்ரேச்சர் நமக்கு தெரியும், ட்ராவல் அக்கௌண்ட் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ ஆர்ச்சிவ்ஸ், நம்ம ஏற்கனவே ஆர்ச்சிவ்ஸ்னால் என்னன்னு சொன்னால் அது இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஆர்ச்சிவ்ஸ்னால் என்னென்னா, திஸ் இஸ் த பிளேஸ் வேர் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் ஆர் ப்ரிசர்வ்ட். இந்த இடத்துல தான் வந்து ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா, த நேஷ்னல் ஆர்ச்சிவ் ஆஃப் இந்தியா NAI, the National Archive of India NAI is located in New Delhi. இது வந்து நமக்கு வந்து ஒன் மார்க் கொஷன்லேயும் இன்னர் கொஷன்லேயும் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நேஷ்னல் ஆர்ச்சிவ் ஆஃப் இந்தியா வேர் இட் இஸ் லொக்கேட்டட்னு கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு ரைட் இட் நியூ டெல்லி. ஓகே, இட் இஸ் த சீஃப் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ரெக்கார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவுக்கு முன்னே இருக்கிற ஸ்டோர் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். It has mainly the sources of information for understanding past administrative machinery as well as guide to the present and future generation related to all matters. It contains authentic evidence for knowing the political, social, economic, cultural and scientific life and activities of the people of India. It is one of the largest archives in Asia. ஏஷியாலேயே நியூ டெல்லியில் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது மூலயமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, we can easily understand the political power, social life, எக்கனாமிக் பவர், கல்ச்சரு, அவங்களோட சயின்டிஃபிக் லைஃப், எதெல்லாம் அவங்க இன்வென்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த ஆர்ச்சிவில் we can get itன்றாங்க. ஸோ ஜார்ஜ் வில்லியம் ஃபோஸ்ட் can rightly be called as the father of National Archive of India. இது கூடமே இம்பார்ட்டண்ட்டாக கேட்கலாம். ஸோ ஃபாதர் ஆஃப் நேஷ்னல் ஆர்ச்சிவ் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டால் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஓகே, ஜார்ஜ் வில்லியம் ஃப்ராஸ்ட்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ். ஸோ இது ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தோம். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தோம்னா த மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் ப்ரெசன்ட்லி நோன் அஸ் தமிழ்நாடு ஆர்ச்சிவ். டிஎன்ஐ தமிழ்நாடு ஆர்ச்சிவ் வந்து மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸை தான் வந்து இப்போ தமிழ்நாடு ஆர்ச்சிவ்னு சொல்கிறாங்க. அது சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ஏஐ நேஷ்னல் ஆர்ச்சிவ் ஆஃப் இந்தியா டெல்லியிலையும் தமிழ்நாடு ஆர்ச்சிவ் வந்து சென்னையிலையும் இருக்குது. இட் இஸ் த ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டாக்குமெண்ட் ரெபாசிட்டரி இன் சதர்ன் இந்தியா. சவுத் இந்தியாக்குள்ளேயே வந்து இதுதான் வந்து ரொம்ப பெரிய இதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நார்த் இந்தியாவில் தான் நமக்கு டெல்லியில் இருக்குது இல்லையா. ஸோ the most of the record in the தமிழ்நாடு archives are in English. இங்கிலீஷில் தான் நிறையா அந்த மெட்டீரியல்லாம் இருக்குது. ஸோ கலெக்ஷன் இன்க்ளூட்ஸ் சீரீஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ் இன் டச், டேனிஷ், பர்ஷியன் அண்ட் மராத்தி. ஃபியூ டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீஸ், தமிழ் அண்ட் உருது. இந்த எல்லா லாங்குவேஜஸ்லேயும் அவங்கள்ட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் இதுதான் தமிழ்நாடு ஆர்ச்சிவோட இமேஜ். அதாவது இங்கே எல்லா டாக்குமெண்ட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். தென் தமிழ்நாடு ஆர்ச்சிவ் ஹேஸ் 1642 வால்யூம்ஸ் ஆஃப் டச் ரெக்கார்ட். டச் ரெக்கார்டை பற்றி 1642 ரெக்கார்டு இருக்குது. விச் இஸ் ரிலேட்டட் டு கொச்சின் அண்ட் கோரமண்டல் கோஸ்ட். நம்ம சதர்ன் பார்ட்டில் இருக்கிற கொச்சின் கோரமண்டல் கோஸ்ட்டுக்கும் ரிலேட்டடாக இருக்க மாதிரியான டச்சோட ரெக்கார்ட் 1642 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. தீஸ் ரெக்கார்ட்ஸ் கவர்ஸ் த பீரியட் ஃப்ரம் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் அந்த ரெக்கார்ட் இருக்குன்னா 1657 to 1845 வரைக்கும் இருக்குது. த டேனியன் ரெக்கார்ட் கவர் த பீரியட் ஆஃப் 1777 to 1845 வரைக்கும் டேனியன் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேவா. டோட்வெல் ப்ரிப்பேர்டு வித் அ கிரேட் எஃபர்ட் அண்ட் த ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஆஃப் த கேலண்டர் ஆஃப் மெட்ராஸ் ரெக்கார்ட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1917. ஓகேவா. 1917 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் கேலண்டர் ஓட்டாக உருவாக்குனாங்க. ஹீ வாஸ் ஹைலி இன்ட்ரெஸ்டட் அண்ட் என்கரேஜிங் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சர்ஸ். ஸோ இந்த டோட்வெல் பார்த்தீங்கன்னா நல்ல ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சை வந்து கண்டுபிடிக்கிறதுல அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக உள்ளார். ஹீ ஓப்பன்ட் அ நியூ சாப்டர் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ். going to see about material sources பார்த்தீங்கன்னா செயின்ட் டேவிட் ஃபோர்ட் கடலூரில் இருக்கிற இது மெட்டீரியல் ஃபோர்ட். ஓகேவா. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது ரிட்டன் சோர்சஸ், இது வந்து மெட்டீரியல் சோர்சஸ். மெனி பெயிண்டிங் அண்ட் ஸ்டாச்சூஸ் ஆர் த மெயின் சோர்சஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஓகேவா. நிறைய வரைபடங்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சோர்ஸாக கிடச்சிச்சு மெட்டீரியல் சோர்ஸஸில். தே கிவ் அஸ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த நேஷனல் லீடர்ஸ், ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டிஸ், ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் லைக் செயின்ட் ஃப்ரான்ஸ் சர்ச் அட் கொச்சின், லூயிஸ் ஃபோர்ட் அட் பாண்டிச்சேரி, ஜார்ஜ் ஃபோர்ட் இன் மெட்ராஸ், செயின்ட் டேவிட் ஃபோர்ட் இன் கடலூர், இந்தியா கேட், பார்லிமெண்ட்ரி ஹவுஸ், President House in New Delhi, etc. The different styles of techniques of Indian architecture, other objects and materials of religious, culture and historical value are collected and preserved in museum. These museum helps us to. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே கட்டினாங்க இல்லையா செயின்ட் ஃப்ரான்ஸ் சர்ச் கொச்சின்லேயும், செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட்டு, செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டு, செயின்ட் டேவிட் ஃபோர்ட் தான் இது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா கேட்டு, பார்லிமெண்ட் ஹவுஸ், பிரசிடென்ட் ஹவுஸ், இது எல்லாமே வந்து என்ன காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஆர்கிடெக்சர் வந்து எவ்வளோ ஸ்டைலாக எவ்வளோ டெக்னிக்காக அந்த இதை வந்து அப்பயே அந்த காலத்திலே கட்டியிருக்காங்கன்றதையும் நமக்கு காமிச்சிச்சு. ப்ளஸ் இது நமக்கு எவிடென்ஸாக மற்றது பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கும் ஸ்டாச்சுஸும் நம்மளுக்கு நிறையா கிடச்சிச்சு. ஓகேவா. ஸோ யாரை பற்றினா நம்மளோட நேஷ்னல் லீடர்ஸ் பற்றியும் ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டிஸ் பற்றியும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டு ப்ரிசர்வ் அண்ட் ப்ரொமோட் அவர் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். இந்த மியூசியமில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எதுக்கு யூஸ் ஆச்சுன்னா நம்மளோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை வந்து பாதுகாத்து வைக்கிறதுலையும் அதை என்கரேஜ் பண்ணுறதுலையும் யூஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. த நேஷ்னல் மியூசியம் இன் இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் மியூசியம் இன் இந்தியா which was established in 1949. இதுவுமே வந்து எங்கே இருக்குது? த நேஷ்னல் மியூசியம் இன் டெல்லியில் தான் இருக்குது. ஓகேவா. டெல்லியில் இருக்கிற நேஷ்னல் மியூசியம் தான் லார்ஜஸ்ட் மியூசியம் இன் இந்தியா. அது 1949 அதாவது இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அது வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. காயின்ஸ் ஆர் த குட் சோர்ஸ் டு நோ அபவுட் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரி. காயின்ஸ் கிடைக்கிற காயின்ஸை வச்சு வி கேன் கம் டு நோ எப்படி ஒரு அதிகாரத்தன்மையாக அவங்க வந்து ஹிஸ்ட்ரியை வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். த ஃபர்ஸ்ட் காயினேஜ் இஸ் மாடர்ன் இந்தியா அண்டர் த க்ரௌன் வாஸ் இஷ்யூட் இன் 1862 தான் ஃபர்ஸ்ட் காயினேஜ் ஆரம்பிச்சிச்சு. Edward VII ascended after Queen Victoria and the coin issued by him bore his model.
குயின் விக்டோரியாவுக்கு அப்புறம் வந்த எட்வர்ட் செவன் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவர் இஷ்யூ பண்ண காயின்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவரோட மாடல் வந்து அதில் பொறிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபார்மலி செட்டப் அட் 1935. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எப்போ செட்டப் ஆச்சுன்னு கேட்டால் வி ஷுட் சே 1935. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே ஒரு 10 இயர்ஸ் 11 இயர்ஸ்க்கு முன்னாடியே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன ஆயிடுச்சு, உருவாயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் வாஸ் எம்பவர்டு டு இஷ்யூ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் நோட்ஸ். நான் அதே மாதிரி இந்தியாவுக்குன்னு நோட் உருவாக்க ஆரம்பித்தாங்க. த ஃபர்ஸ்ட் பேப்பர் கரன்சி இஷ்யூடு பை ஆர்பிஐ, தட் இஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இன் ஜான்வரி 1938. 35ல் ஆரம்பித்து 3 வருஷம் கழிச்சு தான் நமக்கு ஒரு கரன்சி பேப்பரே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஜான்வரியில். அதுவும் வாஸ் 5 rupees நோட் பியரிங் த போர்ட்ரேட் ஆஃப் கிங் ஜார்ஜ் 6. ஜார்ஜ் கிங் 6ஓட ஃபோட்டோவை போட்டு, போர்ட்ரேட்னா அவங்களோட பிக்சர், அவங்க பிக்சரை போட்டு ஒரு 5 ரூபாய் நோட்டு தான் முதல் 1938 என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அப்போ நமக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கல, அதனால வந்து இவங்களோட ஃபோட்டோவை போட்டு அந்த காயின் அந்த ருப்பி நோட் வந்து நமக்கு கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இஃப் யூ ஆர் ஸ்டடியிங் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். அதே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இன்டர்னல் கொஷனில் கேட்கும் போது நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கோ இல்லை பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கோ இது ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டூ யூ நோவில் பார்த்தீங்கன்னா இன் 1690 ஓகே ஃபோர்ட் செயின்ட் டேவிட் வாஸ் பில்ட் பை த பிரிட்டிஷ் இன் கடலூர். ஸோ பிரிட்டிஷ் தான் வந்து இந்த ஃபோர்ட் செயின்ட் டேவிடை வந்து என்ன பண்ணாங்க, கட்டினாங்க. ஓகேவா? இந்த செயின்ட் டேவிட் ஃபோர்ட் சொல்கிறோம்ல, ஸோ இந்த செயின்ட் டேவிட் ஃபோர்ட்டை வந்து இந்த பிரிட்டிஷ் தான் வந்து கட்டினாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் த எவிடன்ஸ் ஆஃப் அண்ட் ஆர்ச்சிவ்ஸ் அண்ட் ஹவு திஸ் வி காட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் history. So in next video we can see about advent of the European in India. இந்தியாவில் எப்படி வந்து யூரோப்பியன்ஸ் வந்தாங்கன்ற ஹிஸ்ட்ரி இப்போ தான் ஆரம்பிக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன், ஹவு வி காட் திஸ் எவிடன்ஸ், எதை வச்சு நம்ம வந்து இப்போ இருக்கிற ஹிஸ்ட்ரியை படிக்கிறோம், அதுக்கு நமக்கு எவிடன்ஸ் எங்கேருந்து கிடச்சிச்சுன்ற ஒரு நோட் தான் வந்து இப்போ இன்ட்ரொடக்ஷனாக கொடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தான் இந்த லெசனுக்கான டாப்பிக்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் இட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும், நீங்கள் உடனே அதை பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.